ஒரு டிப்ஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசை இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ரொம்ப நீண்ட ஆயுளும் வேணும், அதே நேரத்தில் காசு பணம் இல்லாமல் நீண்ட ஆயுள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீண்ட ஆயுள் இருக்குதா, ஆனால் வறுமையிலேயே வாழ்றோம்னா நிம்மதி கிடையாது. இப்போ நீண்ட ஆயுளும் வேணும், நிறைவான செல்வமும் வேணும். சரி, நீண்ட ஆயுளும் வந்துருச்சு, நிறைவான செல்வமும் அல்லாஹ்வுடைய கிருபையில பரக்கத்தா இருக்கு, ஆனால் நோய் இருக்குதா அப்படின்னு சொன்னால் அதுவும் பிரயோஜனம் கிடையாது. 10-100 கோடி ரூபா சொத்து இருக்கு, ஐசியூலேயே படுத்து கிடக்கிறாரு, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு நிறைய சொத்து கொடுத்துருக்கான்னு எல்லாம் சொல்லுவாங்களா? சொத்து இருந்து என்னத்தா பிரயோஜனம்? படுத்த படுக்கையில் இருக்கிறார். அப்போ நீண்ட ஆயுள் வேணும், நிறைவான செல்வம் வேணும், அதை அனுபவிப்பதற்குண்டான ஆஃபியத்துகள் வேணும். இது 3 மனிதர்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியது உலகத்தில். இதைத்தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. நீண்ட ஆயுளோடும் வாழணும், நிறைவான செல்வத்தோடும் வாழணும், நினைச்சதை சாப்பிடணும். காசு பணம் இருக்கு, ஹோட்டலில் போய் காரை நிப்பாட்டிட்டு டிரைவர் அங்கே கையேந்தி பவனில் பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு சாப்பிட்றாரு. ஆனால் ஓனருக்கு தலை முதல் கால் வரை நோய். அவர் என்ன செய்கிறாரு? அவர் எண்ணெய் இல்லாத சாப்பாடா பத்திய சாப்பாடு சாப்பிட்றாரு. கேட்டால் எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் மரணமாகிற வரைக்கும் ஆரோக்கியத்தோட ஆஃபியத்தோட நாம் சாப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு துவாக்களித்தனால பார்த்தோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவா இருக்குன்னு. ஆனால் ரசூல் அதில் ஒரு டிப்ஸுக்கு சொல்கிறாங்க, நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு வாழணும்னு ஒருத்தர் நினைச்சாருன்னு சொன்னால் அவர் தன்னுடைய சொந்த பந்தத்தை அனுசரித்து வாழட்டும், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணும்ட்டாங்க. வீட்டுக்கு வர விருந்தாளிகளையும் சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழக்கூடியவர்களுக்கு யார் அந்த பண்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா தருவான் அப்படின்னு சொல்லி இது போன்ற நல்ல ஒழுக்க அமல்களையும் திக்ருகளையும் நமக்கு பெருமானார் அவர்கள் சொல்லிக் கொடுத்த செய்திகளை எல்லாம் நம்ம டெய்லி ஹதீஸ்ல பார்த்தோம். இது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. பொதுவாக இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் நாமும் நல்லா இருக்க வேண்டும், நம்மளை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். அல் முஸ்லிமு அல் மன் சலிம் அல் முஸ்லிமூன பில் லிசானிஹி வ யதிஹி, நாவால் கரங்களால் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காதவன் என்று சொன்னார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்